இந்த 2 நாள் பேச்சாளர் பயிற்சி முகாமிலே முதல் நாளுடைய 2வது நிகழ்ச்சி நிரலாக வஹீயே மார்க்கம் என்ற தலைப்பில் சில தகவல்களை உங்களுக்கு சொல்வதற்காக ஜமாத்தினுடைய பேச்சாளர் மௌலவி சகோதரர் அஜ்மீர் அமீனி அவர்களை இந்த இடத்துக்கு அழைக்கிறேன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுضللஹு ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். எல்லா புகழும் புகழ்ச்சியும் அகில உலகங்களையும் படைத்தாளுகிற அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். அவனுடைய அன்பும் கருணையும் அகிலத்தின் அருட்கொடை இறுதி தூதர் நபிகளும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அவருடைய குடும்பத்தார்கள், கிளையார்கள், உற்ற தோழர்கள் கியாம நாள் வரைக்கும் அவர்கள் காட்டிய வழிப்படி வாழ்ந்து மரணிக்கிற அனைவர்கள் மீதும் உண்டாகட்டுமாக. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, சிலோன் தௌஹீத் ஜமாத்தினுடைய பேச்சாளர் பயிற்சிக்கான இந்த முகாமிலே கலந்திருக்கிற உங்கள் அனைவர் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். இதில் ஒரு பயான் நிகழ்ச்சி மாதிரி இது இல்லாமல் நாங்கள் இப்போ பேச்சாளர் பயிற்சிக்காக வந்திருக்கிறோம். அதனால் இப்போ எங்களோட பேச்சாற்றல்களை நாங்கள் தவ்வாக்களத்தில் மக்களை சந்திக்கும் போது இதை எத்தி வைக்கக்கூடிய அந்த ஆற்றலை வளர்த்து கொள்றதுக்காக வேண்டி நாம் மார்க்கத்தினுடைய அடிப்படைகளை அறிந்து கொள்ளணும். அந்த அறிவை நாங்கள் எப்படி அடுத்தவங்கள்ட்ட கொண்டு போய் சேர்க்கிறது என்ற ஒரு பயிற்சிக்காகத்தான் இந்த ஏற்பாடை நாம் செஞ்சுருக்கிறோம். இதில் எனக்கு ஒரு தலைப்பு தரப்பட்டிருக்குது, வஹி மட்டும்தான் மார்க்கம் என்ற ஒரு தலைப்பு தரப்பட்டிருக்குது. இப்போ வஹியை பற்றி நாங்கள் சமுதாயத்தில் பிரச்சாரம் செய்யணும், வஹிதான் இஸ்லாம் என்றதில் மாற்று கருத்து இல்லைன்றதில் நாங்கள் உடன்பாடாக இருக்கிறோம். இதை கொண்டு போய் சேர்க்கிறது, மக்கள்கிட்ட கொண்டு போய் இந்த செய்தியை சேர்க்கிறது சம்பந்தமாக நாம் ஒரு பயான் இல்லாமல் ஒரு கருத்து பரிமாற்றம் மாதிரி இந்த எனக்கு தந்த தலைப்பை செய்யலாம்னு நான் நினைக்கிறேன். இதில் நிறைய பேர் இஸ்லாத்தில் பேசிக் அறிஞ்சிருப்பீங்க. அறிஞ்சதுனால தான் நீங்கள் இந்த இடத்துல ஒன்று குழுமியும் இருக்கிறீங்க. இப்போ இஸ்லாத்தினுடைய பேசிக் வஹி தான் அப்படிங்கிறதுல நமக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. வஹி என்றா என்ன? வஹி என்றது இறைவன் புறத்திலிருந்து அறிவிக்கப்பட்ட செய்தி. அந்த செய்தியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சமுதாயத்திற்கு 23 வருட காலங்கள் பிரச்சாரம் செஞ்சிருக்கிறாரு. அது அல்லாஹ்விடம் இருந்து இறக்கப்பட்ட செய்தியும் அந்த செய்தியை ரசூலுல்லாஹ் அந்த சமுதாயத்திற்கு பிரச்சாரம் செய்ததும் குர்ஆனும் சுன்னாவும் என்றும் இல்லையா? குர்ஆனும் குர்ஆனுடைய விளக்கமும் இதுதான் வஹி செய்தியை தவிர இது அல்லாத வேற எந்த ஒன்றும் வஹி இல்லை. வஹி என்றால் இறைவன் புறத்திலிருந்து இறக்கப்பட்ட செய்தி. அந்த செய்தியைத்தான் ரசூலுல்லாஹ் இந்த சமுதாயத்தில் 23 வருஷம் பிரச்சாரமும் செஞ்சாங்க. அப்போ குர்ஆனும் குர்ஆனுடைய விளக்கமாக ரசூலுல்லாஹ்வுடைய சொல்லும் செயலும் அங்கீகாரமும் இது இறை செய்தி வஹி அப்படிங்கிற. இந்த இறை செய்திகள் சமுதாயத்தில் பாதுகாக்கப்பட்டிருந்தா அந்த பாதுகாப்போடே இந்த சமுதாயத்திற்கு ஒவ்வொரு தலைமுறையாக வந்திருந்தால் அப்போ அந்த செய்தியை நாம் இன்னொரு தடவை மக்களுக்கு பிரச்சாரம் செய்ய வேண்டிய தேவையில்லை இல்லையா? அல்லாஹுடைய ரசூல் காலத்தில் செய்யப்பட்ட அதே பிரச்சாரம், அதே வஹி செய்தி சஹாபாக்களுக்கு கிடைச்சது. சஹாபாக்களுக்கு கிடைச்ச அதே செய்தி எந்த மாறுதலும் இல்லாமல் திரும்ப அடுத்த தலைமுறைக்கு, தாபியீன்கள் என்ற தலைமுறைக்கு கிடைச்சது. அந்த தாபியீன்களுக்கு கிடைச்ச அதே செய்தி எந்த மாறுதலும் இல்லாமல் தப தாபியீன்களுக்கு கிடைச்சது. இப்படி 1450 வருஷமாக இந்த செய்தி அப்படியே கடந்து வந்திருந்தா யாரும் பிரச்சாரம் பண்ண தேவையில்லை. அதானே ஏண்டா அது பாதுகாக்கப்பட்ட வடிவத்தில் இருந்தால்
இதை நாங்க போய் சமூகத்துல சொல்லி பிரச்சனையை உண்டாக்கி சீர்திருத்தம் செய்ய வேண்டிய தேவைகள் இல்லை. என்றா இருக்கக்கூடிய செய்தி கரெக்டா தான் இருக்கும். ஏன் சமுதாயத்துல பிரச்சனைகள் வருது, சமூகத்துல ஏன் பிரச்சனைகள் வருது, ஏன் சண்டைகள், குழப்பங்கள், வாத பிரதிவாதங்கள், கருத்து முரண்பாடுகள் எல்லாம் ஏன் வருது அப்படின்னா, சமூகத்துல சில தவறான நடைமுறைகள் இருக்கும். இருக்கிற நடைமுறைகளை நாங்க சுட்டி காட்டுவோம். சுட்டி காட்டும் போது அதை சரி கண்ட சமுதாயம் அதை ஏற்றுக்கொள்ள மறுக்கும். அப்ப எங்களை குழப்பவாதியை அடையாளப்படுத்துவாங்க. அவங்க செய்யக்கூடிய காரியத்தை சரி என்று வாதிடுவாங்க. இப்ப ரெண்டு பிரிவாக இந்த இடத்துல பிரிஞ்சு நிற்போம். ஒன்று நாங்க சொல்றது உண்மையா இருக்கணும், அல்லது அவங்க சொல்றது உண்மையாக இருக்கணும். இல்ல நாங்க சொல்றது பிழையா இருக்கணும், இல்ல மக்கள் செய்யறது சரியாக இருக்கணும். இந்த பிரச்சாரத்தை செய்ய வேண்டிய தேவை ஏன் வருதுன்னு கேட்டா, சமூகத்துல இஸ்லாம் சொல்லப்பட்ட அதே வடிவத்துல கிடைச்சாது. ரசூலுல்லாஹ் அவங்க வாழ்ந்த காலத்துல இருந்த அதே அந்த வஹீ செய்தி அதே பாதுகாப்போட சமுதாயத்திற்கு தலைமுறை தலைமுறையாக சேருமானா சேராது. சேராது என்றதுக்கு எங்கள்கிட்ட அது சம்பந்தமான அறிவு இருக்கணும். அப்படி வராது என்றதை விளக்குறதுக்கு, அப்படி வராதப்பா, வராதுண்டா ஏன் வராது அப்படி. இப்ப நானும் நீங்களும் போய் ஒருதன்ட்ட கத்தம் பாத்தியா பிது அத்தும்போம் இல்லையா, மீலாது மௌலூத பிது அத்தும்போம், இதெல்லாம் செய்யாதங்கப்பா நான் நரகத்துக்கு கொண்டு போய் சேர்த்துரும்போம். அவன் சொல்வான், எங்கடா ஆச்சி அப்பா பாட்டன் பூட்டன் 500 வருஷம் 1000 வருஷமா செஞ்சு வரதை நீங்க என்னடா புதுசா இப்ப இல்லைங்கிறீங்கம்மா. 1000 வருஷ காலம் செஞ்சு வந்த ஒன்று ரசூலுல்லாஹ் காலத்துல இல்லாத எப்படி இப்ப இங்க வரும்? நன்மை இல்லாத ஒரு விஷயம் எப்படி நாங்க எங்கட ஆட்சி அப்பா பாட்டன் பூட்டன் பரம்பரை பரம்பரையா செஞ்சு வந்திருப்போம். அப்ப நீங்க புதுசா ஒரு விஷயத்தை சொல்லி எங்களை என்ன செய்றீங்க, சிந்தனை மாற்றம் செய்றாங்க, எங்களை மடமாற்றம் செய்றாங்க, பிரச்சனையை உண்டாக்குறாங்க சமுதாயத்துல அப்படின்ற ஒரு தோரணையில சமுதாயம் எங்களை அணுகும். எங்கள்கிட்ட அப்ப அது சம்பந்தமான ஒரு நாலேஜ் எப்படி இருக்கணும்டா, அப்படி இல்லை. ரசூலுல்லாஹ் எந்த செய்தியை கொண்டு இந்த சமுதாயத்துல சொன்னாங்களோ அதை இந்த சமுதாயம் சிதைச்சிரும், அப்படியே வராது. அப்படிங்கிறதுக்கு முதலாவது எங்கள்கிட்ட அது சம்பந்தமாக நிறுவுவதற்கான ஆதாரம் வேணும் இல்லையா. இப்ப நாம போய் கத்தம் பாத்தியா பிள்ளைண்டா நம்மகிட்ட கேட்பான், குர்ஆன் ஓதினா பிள்ளையா பாவமானு கேட்பான், சாப்பாடு கொடுத்தா பாவமா அப்படின்னு கேட்பான். ஒரு ஏழைப்பாளையை கூப்பிட்டு வச்சு சாப்பாடு கொடுக்குறோம், இதை ஹராமுன்றானுங்கடா அப்படிம்பாங்க. ரசூலுல்லாஹ் புகழ்றது என்ன பாவமா, புகழ்ச்சியை இவங்க தடுக்கிறாங்கம்பாங்க. சலவாத்தொண்டு சொன்னா பாவமானு கேட்பாங்க, நோன்பை பிடிச்சா பாவமானு கேட்பாங்க. இதெல்லாம் பாவம் இல்லை, வெளித்தோற்றத்துக்கு எல்லாமே நன்மை தான். சலவாத்து சொல்றது, திக்ரு செய்யறது, ஒரு சாப்பாடை கொடுக்கறது, குர்ஆனை ஓதுறது எல்லாமே வெளித்தோற்றத்துக்கு நன்மை. பாவம் என்று நாங்கள் அதை நிறுவுறதா இருந்தால் எங்கள்கிட்ட ஆதாரம் வேணும். இப்போ நாம் உதாரணத்துக்கு உங்களோட நான் கேட்குறேன், இப்போ இஸ்லாம் ஒரு பரிபூர்ணமான மார்க்கம் அப்படின்னு நீங்களும் நானும் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். நம்மளை எதிர்க்கிறவனும் ஏற்றுக்கொண்டிருக்கிறான். நம்மளை எதிர்க்கக்கூடிய மக்களும் இஸ்லாம் பரிபூர்ணமான மார்க்கம்தான் என்று ஏற்றிருக்கிறாங்க. அதுக்குரிய வசனம் என்ன நாங்கள் பிரச்சாரம் செய்கிறோம்? என்ன வசனம் பிரச்சாரம் செய்கிறோம்? அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வஅத்மம்து அலைக்கும் நிஅமதி வரதீது லக்குமுல் இஸ்லாம தீனா. எல்லாருக்கும் தெரியும், மார்க்கம் பூர்த்தி ஆயிட்டுது. பூர்த்தியான மார்க்கத்துல இருந்துதான் இதெல்லாம் நாங்க செஞ்சுட்டு இருக்கிறோம்பாங்க. அந்த மார்க்கத்துல தான் சாப்பாடு கொடுக்கறது இருக்கு, குர்ஆன் ஓதுறது இருக்குது, திக்ரு செய்யறது இருக்குது, நோன்பு பிடிக்கிறது இருக்குது, சுன்னத்தான நோன்பு பிடிக்கிறது இருக்குது, நாங்களா விரும்பி பிடிக்கிற நஃபீலான நோன்புகள் இருக்குது. இதெல்லாமே இந்த பரிபூர்ணமான மார்க்கத்துக்கே இருந்துதான் நாங்க செய்யறோம் அப்படிங்கிறாங்க. பரிபூரணத்துவம் பெற்ற மார்க்கமாக இருந்தா, பரிபூரணத்துவம் பெற்ற மார்க்கத்தை இது பரிபூரணம் இல்லைன்னு நாங்க போய் சமுதாயத்துல தவறுகளை சுட்டி காட்ட இயலாது. சுட்டி காட்டுற நேரம் அது தவறண்டா, அப்ப அது மாற்றப்பட்டிருக்குது என்று நாங்க எடுத்து காட்டுறதுக்கு எங்கள்கிட்ட சில ஆதாரங்கள் வேணும். உதாரணமா இப்ப நீங்களும் நானும் பேசுவோம், இந்த பரிபூரணமான மார்க்கம் அல்லாஹ்வுடைய ரசூல் காலத்துல இருந்து அப்படியே வராது, அதுல வடிவங்கள் மாற்றப்படும் என்றதுக்கு உங்களுக்கு தெரிஞ்ச உதாரணங்களை நீங்க சொல்லுங்க. மார்க்க அடிப்படையில் ஆதாரங்களா சொல்லுங்க பார்ப்போம். நீங்க ஒரு உதாரணம் சொல்லுங்க பார்ப்போம். நான் சொல்றது விளங்குதா என்னண்டி?
அல்லாஹ்வுடைய ரசூல் காலத்துல சொல்லப்பட்ட வஹி இருக்குது. அது மாற்றம் பெறாது. அதான் உண்மை, மாற்றம் பெறாது. கியாம நாள் வரைக்கும் அது இருக்கும். அது அல்லாஹ் பாதுகாப்பான். ஆனா அப்படியே வரக்கூடியது மாற்றம் பெறாமலே வருமா, மாறுமா? இடையில மாறும். மாறும்ன்றதுக்கு என்ன ஆதாரம்? மாறும் என்றால் எப்படி மாறும்? அதுக்கு என்ன நீங்க எப்படி எப்பா மாறும் பாய்ங்கன்னு கேட்டா நாங்க அதுக்கு வைக்கிற ஆதாரம் என்னவா இருக்கும்? ஒரு உதாரணம். சும்மா சரி நம்ம தானே பேசுறோம், நமக்குள்ளால தானே கலந்துரையாடல் மாதிரி பேசுவோம். நீங்க யாராவது சொல்லுங்க, மாறும் என்றால் ஓ மாறும், இப்படி ஒரு ஆதாரம் இருக்குது அப்படின்னு ஒரு ஆதாரம் முன்னுரையில அது எங்களோட சம்பந்தப்பட்ட விஷயம். பராத்துன்றது பித்அத்துங்கிறோம். ஆனா அதுக்கு ஆதாரம் இருக்குன்னு சில பேர் அதை வச்சு செய்யறாங்க. பொதுமக்களுக்கு அது தெரியாது. அது இடையில வந்தது. இடையில வரும்ன்றதுக்கு என்ன ஆதாரம்? அது பலவீனமான செய்தி, அது பேச இயலாது. அந்த செய்தி பலவீனமானது. 72 பிரியும், நம்மளது 73 பிரியும், அதுல ஒன்றுதான் சொர்க்கம் போகும்ன்றது பலவீனம், அதை பேச இயலாது. உதாரணத்துக்கு இப்ப முன்னுரையில நம்மளோட தலைவர் பேசுற டைம்ல சொன்னார் ஒரு ஹதீஸ், ஒவ்வொரு சமுதாயத்தையும் வழிநடத்துறதுக்கு நபிமார்கள் அனுப்பப்பட்டார்கள் இல்லையா? இந்த பாயிண்ட்டை நோட் பண்ணிக்கோங்க. இஸ்லாத்தின் வடிவம் சிதைக்கப்படுமா அப்படின்னா சிதைக்கப்படும். ஆதாரம் என்னன்னு கேட்டா, முதலாவது ஆதாரம் இஸ்லாத்தினுடைய வடிவம் அதே வடிவத்தில் வராது. வரக்கூடிய இந்த இஸ்லாமிய அந்த வகை செய்திகளை சமுதாயமாக மாற்றுவாங்க. அதுக்கு ஒரு முதல் ஆதாரம் என்னன்னு கேட்டா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லக்கூடிய செய்தி. புகாரியில 3455, முஸ்லிம்ல 1842வது செய்தி. இதுல ரசூலுல்லாஹ் சொல்லுதாங்க, ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் ஒவ்வொரு நபிமார்கள் அவங்கள வழி நடத்துறதுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறாங்க. கானத் பனு இஸ்ராஈல தசூசுஹுமுல் அன்பியா, பனு இஸ்ரவேல் சமுதாயத்தை நபிமார்கள் வழி நடத்தினார்கள். குல்லமா ஹலக்க நபியுன் ஹலஃபஹு நபியுன், ஒரு நபி போனதுக்கு பிறகு இன்னொரு நபி அந்த இடத்துக்கு வருவார். ஒரு நபி செஞ்ச பிரச்சாரம் அப்படியே இருந்தா இன்னொரு நபி வர தேவையில்லை தானே? ஒரு நபி செஞ்ச பிரச்சாரம் இருக்குது, பாதுகாக்கப்படும் என்றால், அந்த சமுதாயம் பாதுகாப்பாக அதை வச்சிருக்கும் என்றால், இன்னொரு நபி அதே செய்தியை சொல்லணுமா? தேவையில்லை. இன்னொரு நபி ஏன் வருவாரண்டா, அதை அந்த சமுதாயம் அப்படியே பாதுகாக்காது, மாத்திருவாங்க. அதனால ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் அந்த சமுதாயம் அதை மாத்த 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 அதை சரி கட்டுறதுக்கு ஒரு நபி வந்து கொண்டே இருப்பார். அப்போ ஒரு நபி போக இன்னொரு நபி வருவார். எதுக்கு? அந்த சமுதாயம் ஏற்கனவே செய்யப்பட்ட பிரச்சாரத்தை அந்த வழிகாட்டல்களை மாத்திருவாங்க, நடைமுறையை மாத்திருவாங்க. எனவே அதை சரி பண்ணுறதுக்கு இன்னொரு நபி தேவை, மக்களை வழி நடத்துறதுக்கு ஒரு தூதர் தேவை. இது ஒரு ஆதாரம். மாத்துவாங்கன்றது ஏன் நபிமார்களுடைய வருகை இருந்தது என்றால், அந்தந்த சமுதாயம் அந்தந்த நபிமார்களுடைய செய்திகளை எல்லாம் மாத்தி கொண்டாங்க. மாற்றிக்கொள்ளும் போது அதை சரி பண்றதுக்கு இன்னொரு நபி வர வேண்டிய தேவை இருந்துச்சு. இது ஒரு ஆதாரம். இரண்டாவது ஆதாரம், இப்ராஹிம் நபி தான் இந்த சமுதாயத்திலேயே ஏகத்துவத்துக்கு முன்னோடி இல்லையா? சிலைகளுக்கு எதிராக போராடினாரு. அப்போ அந்த நபியை ஏகத்துவத்துக்கே ஒரு முன்னோடியா அல்லாஹ் ஆக்கினான். நாங்க இப்ராஹிமே ஒன்ன சமுதாயத்துக்கு தலைவராக இமாமாக ஆக்கிரமிண்டான் அல்லாஹ். அவர் செஞ்ச பிரச்சாரம் என்ன? சிலையெல்லாம் உடைச்சிட்டு பெரிய சிலையில கழுத்துல கோடாரிய கொழுவிட்டு வந்தாரு. லொஜிக்கா பாடம் நடத்தினாரு. பார்த்துட்டு கேட்டாங்க, இதெல்லாம் எவன்டா செஞ்சான்? எங்கட சிலைகளை எல்லாம் இந்த வேலை செஞ்சவன் யாருன்னு கேட்டு, இதை செஞ்சது இப்ராஹிமா தான் இருக்கணும் அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க. அப்போ அவர் என்ன கேட்டாரு? இதெல்லாம் கடவுளுங்கிறாய், பார்க்கும் கேட்கும்ங்கிறாய், சக்தி இருக்குன்றாய், இது உடைச்சப்பட்டதுட்ட கேள்றா, யார் உங்களை உடைச்சதுன்னு கேளு அப்படின்ட்டு கேட்டாரா இல்லையா? அப்போ அவங்க என்ன சொன்னாங்க? இப்ராஹிம் கல்லு பேசாதுன்னு உங்களுக்கு தெரியாதா? பேசாத கல்ல, பார்க்காத கல்ல, சக்தி இல்லாத கல்ல, பிடிக்காத கல்ல, நடக்காத கல்ல
ஒன்றுக்குமே உதவாத கல்ல கடவுளுண்டு ஏண்டா வணங்குறீங்கன்னு கேட்டாரு இல்லையா? இதான் லாஜிக். ஒன்றை அதன் மூலமாகவே விளக்கப்படுத்துறது. இப்படி விளக்கப்படுத்திட்டு இப்ராஹிம் நபி மௌத்தாயிட்டாரு. அறிவுபூர்வமாக இணை வைப்புக்கு எதிராக போராடிய ஒரு தூதர். அவர் செஞ்ச பிரச்சாரம் பாதுகாக்கப்பட்டிருந்தால் சிலையை உடைச்சி அறிவுபூர்வமாக சமுதாயத்துக்கே அவர் பாடம் நடத்திட்டு போன நபியிட அந்த பிரச்சாரம் பாதுகாக்கப்பட்டிருந்தா கஅபாவுக்கு எப்படி நபி இப்ராஹிமுக்கு செலவு வந்துச்சு, இஸ்மாயில் நபிக்கு எப்படி செலவு வந்துச்சு? அப்ப அந்த சமுதாயம் அந்த பிரச்சாரத்தையே மாத்திட்டாங்க. அதானே உண்மை. அவங்களோட பிரச்சாரத்தையே அந்த சமுதாயம் மாத்திட்டாங்க. இதுக்கு ஆதாரம் புகாரியில 1601 செய்தி. இப்ராஹிம் நபிக்கும் இஸ்மாயில் நபிக்கும் மரியமுக்கும் சிலை வச்சிருந்தாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கா வெற்றி கொள்ளப்பட்ட நேரம் கஅபா உள்ளுக்கு வரமாட்டேன்னுட்டாங்க, மறுத்தாங்க. ஏன்னு கேட்டா கஅபத்துல்லாவுக்குள்ளுக்கு சிலைகள் இருந்துச்சு. யாருக்கு சிலைகள் இருந்துச்சுண்டா அதுக்குள்ள சூரத்தை இப்ராஹிம வ இஸ்மாயில், இப்ராஹிம் நபியுடையும் இஸ்மாயில் நபியுடையும் சிலை இருந்துச்சு அப்படின்னு அந்த செய்தியில பார்க்கலாம். அவர் இப்ராஹிம் நபி செஞ்ச பிரச்சாரமே இணை வைப்புக்கு எதிரானது. அதே பிரச்சாரம் பாதுகாக்கப்பட்டிருந்தா இப்ராஹிம் நபிக்கு சிலை வந்திருக்காது. சிலை வந்துச்சுன்னா என்ன காரணம்? அவர் செஞ்ச பிரச்சாரத்தை சமுதாயம் மாத்திட்டு மறந்துட்டாங்க. இப்ராஹிம் நபிட்ட ஏன் போனாங்கன்னு கேட்டா அவர் கடவுள் இல்லை, அவர்கிட்ட கேட்டா வாங்கி தருவாருண்டாங்க. அவர் அதையா பிரச்சாரம் பண்ணினாரு? அல்லாட்ட கேள்றா, உன்ட தேவையை அல்லாட்ட முறையிடுன்றாரு. ஆனா இவங்க எப்படி மாத்தினாங்கன்னா இவரையே அங்க வசீலாவா மாத்தினாங்க. எனவே சிதைக்கப்படும் இஸ்லாம் அப்படியே வராதுன்றதுக்கு இது ஒரு 2வது ஆதாரம். 3வது ஆதாரம், மூசா நபியோட காலத்துல சாமிரிய ஒரு கூட்டம் நம்பிச்சு தானே. சாமிரி அவனுக்கு எப்படியோ மனசுல தோன்றினதை என்னென்னத்தையோ எடுத்து காளை கண்டனை உருவாக்கி இதுதாண்டா அவங்களோட கடவுளுண்டான். மூசா நபி திரும்பி பார்த்தாரு. அவர் அவங்கள பாதுகாத்து ஒரு கடவுள் கொள்கையில கூட்டிட்டு ஏகத்துவத்தை பிரச்சாரம் செஞ்சு ஒரு வழி நடத்தி கொண்டு போகும்போது தூர் சீனா மலைக்கு போயிட்டாரு அல்லாஹ்வை சந்திக்கிறதுக்கு. போயிட்டு அங்க அல்லாஹ் கொடுத்த கட்டளைகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு திரும்பி வாராரு. சமுதாயம் தலைகீழா இருக்குது நபி இருக்கும் போதே. அப்ப யார பொறுப்பா விட்டுட்டு போயிருந்தார் மூசா நபி? தண்ட சகோதரன் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்தை விட்டுட்டு போயிருந்தாரு. நீ பார்த்துக்க நாம் வரும் வரைக்கும் உண்டு. மூசா நபிக்கு பக்கபலமாக இருந்ததே ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் தான். அவர் பார்க்கிறாரு, உனக்கிட்டத்தானே நம்பி விட்டுட்டு போனேன், நீ என்ன வேலை பார்த்து வச்சிருக்காய்? தாடியையும் முட்டியையும் பிடிச்சு இழுத்து அவரை குலுக்கு மிரட்டி அவரை நீ என்ன வேலை பார்த்தா, என்ன கேவலப்படுத்திட்டாயான் சண்டை பிடிச்சாரு தானே. குர்ஆன்ல அப்படியே அந்த சம்பவங்களை அல்லாஹ் சொல்லுவான். இது குர்ஆன்ல 2:51, பக்கராவில் 51வது வசனம். இந்த ஆதாரம் எதை காட்டுதுண்டா, நபி இருக்கும் போதே மாத்துவாங்க. நபி திருத்துவாரு உசுரோட இருந்தால். அதுக்கு பிறகு அவங்க என்ன செய்யணும்னு அல்லாஹ் சட்டங்களை எல்லாம் இறக்கினான், பரிகாரம். ஆனா என்ன செஞ்சிட்டாங்கடா, மாத்திட்டாங்க. நபி இல்லாட்டி என்ன நிலைமை? அப்ப நபி இருக்கிற நேரமே சமுதாயம் தலைகீழா போச்சுது, நபி இல்லாட்டி. அப்ப அதையும் ஒரு ஆதாரமாக நாங்க காட்டலாம். நபிமார்கள் செஞ்ச பிரச்சாரங்கள் அப்படியே அந்த சமுதாயத்துல பாதுகாக்கப்படாது. சமுதாயம் மாற்றும், நாசப்படுத்தும், சிதைச்சும் என்றதுக்கு அது ஒரு ஆதாரம். அதுக்கு குர்ஆன்ல இன்னொரு வசனம், 7வது அத்தியாயம் 150வது வசனம். அதில் கொண்டு வந்த அந்த அல்லாட்டை இருந்து வாங்கிட்டு வந்த வகை செய்தியையே தூக்கி வீசிட்டு கோபத்தில் அதை எடுத்துட்டு வந்து சமுதாயத்தை வழிநடத்த வந்தவர் தூக்கி எறிஞ்சிட்டு தான் தண்ட சகோதரனை பிடிச்சி தாடி முடியெல்லாம் இழுத்து சண்டை பிடிச்சாரு. அதுவும் அந்த 2 வசனமும் அதுக்குரிய ஒரு ஆதாரம். சரி, ரசூலுல்லாஹ் காலத்துக்கு வாங்களே. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட காலத்தில் அல்லாஹ்வுடைய ரசூல் கொண்டு வந்த மார்க்கத்தை மாற்றுவாங்களா மாற்ற மாட்டாங்களாண்டா, ரசூலுல்லாஹ் உசுரோட இருக்கும்போது மாத்துறதுக்கு சான்ஸ் இல்லை. ரசூலுல்லாஹ் உசுரோட இல்லாத நேரத்தில் மாத்துறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஆனா ரசூலுல்லாஹ் உசுரோட இருக்கும் போதே மாற்ற பார்த்தாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உசுரோட இருக்கும் போதே ரசூலுல்லாஹ் ஒரு யுத்தத்தை முடிச்சுட்டு வருவாங்க.
யுத்தத்தை முடிச்சுட்டு, ஹுனைன் யுத்தத்தை முடிச்சுட்டு வருவாங்க. இது திருமிதியில 2180வது ஹதீஸ். ஹுனைன் யுத்தத்தை முடிச்சுட்டு திரும்பி வருவாங்க. வார நேரம் முஷ்ரிக்குகளுக்கு ஒரு மரம் இருந்துச்சு. அதை கண்ணியமாக, ஒரு மரியாதைக்குரிய கண்ணியமான ஒரு மரமாக, பரக்கத்துக்குரிய மரமாக பார்த்தாங்க. இதை தாத்து அன்வாத் அப்படின்னு அந்த மக்கள் அழைச்சாங்க அந்த மரத்தை. அதில் அவங்களோட யுத்தத்துக்கு போகிற அவங்களோட ஆயுதங்களை கொழுகி வைப்பாங்க. அதில் கொழுகிட்டு எடுத்துகிட்டு போவாங்க. ஏன்னா அதில் கொழுகிட்டு போனால் நமக்கு வெற்றி கிடைச்சும், நாங்கள் ஜெயிக்கலாம்னு நம்பினாங்க அந்த சமுதாயம். அப்போ ரசூலுல்லா அவங்கள அந்த மரத்தை அந்த இதை கடந்து வரும்போது சஹாபாக்கள் அதை பார்த்துட்டு கேட்டாங்க, யா ரசூலல்லா இஜி அல்லனா தாத் அன்வாத்தின் கமாலகும் தாத் அன்வாத், அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு தாத்து அன்வாத் மரம் இருக்கிற மாதிரி எங்களுக்கு ஒரு மரத்தை உண்டாக்கிட்டாங்க யா ரசூலுல்லா, நாங்களும் கொஞ்சம் கொழுவி அதில் கொழுவிட்டு போனால் அப்படி ஒரு கிடைச்சி முண்டை அப்படி ஒரு இதில் நாங்கள் எடுத்துகிட்டு போகிறோம்னு கேட்டாங்க. ரசூலுல்லா ஒரு மரத்தை உண்டாக்கி கொடுத்தாங்களா, இல்லாட்டி அதை வித்தியாசமாக அந்த தவறை உணர்த்தினாங்களாண்டா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, சுபஹானல்லாஹ், அல்லாஹ் தூய்மையானவன். இது நீங்கள் கேட்குறது எப்படி இருக்கு தெரியுமா? ஹாதா கமா கால கௌமு மூசா, மூசாட சமுதாயம் மூசா நபி கிட்ட கேட்ட மாதிரியே இருக்குது. எப்படி மூசாட சமுதாயம் கேட்டுச்சேண்டா, ஃபிரௌன் விரட்டி வாரான், ஓடி போறாங்க, முன்னால கடல், கடலை பிளக்கிற அத்தாட்சியை பார்க்குறாங்க. பார்த்துட்டு அடுத்த பக்கம் அங்கால அல்லாஹ் காப்பாற்றி கொண்டே விட்டு கண்ணுக்கு முன்னாலே ஃபிரௌனையும் அவனோட படையையும் அல்லாஹ் அழிக்கிறான். அழிச்சத அந்த செகண்ட் பார்த்துட்டு அந்த சமுதாயம் அந்த பக்கம் போகுது. போனவங்க அங்கால ஒரு சமுதாயத்தை பார்த்தாங்க. அவங்க எல்லாம் குட்டி 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 தெய்வங்களை எல்லாம் வச்சு கொண்டு வணங்குறாங்க. சின்ன சின்ன சிலைகளை வச்சு வணங்குறாங்க. வணங்கும் போது மூசா கிட்ட, மூசா நபியோட அல்லாஹ் மட்டுமே நம்பி ஃபிரௌனை எதிர்த்து சண்டை பிடிச்சி உசுரை காப்பாத்திட்டு ஓடி வந்த சமுதாயம் என்ன கேட்டாங்கண்டா, இஜி அல்லனா இலாஹன் கமாலஹும் ஆலிஹா. பாருங்க மூசா எவ்வளோ கடவுள்களை வச்சுட்டு இருக்காங்க, எத்தனை தெய்வம், எங்களுக்கும் அப்படி ஒன்றை உண்டாக்கிட்டாங்களேன்டாங்க. இது எப்படி இருக்கும்? நபி உசுரோட இருக்கிற நேரமே கேட்கிறான். நபி மௌத்தா போயிருந்தா கண்டிப்பா உண்டாக்கியிருப்பான். நபி மூசா நபி கிட்ட வந்ததே அல்லாஹ் ஒருத்தன் தான் கடவுள், ஃபிரௌன் இல்லைன்னுட்டு வந்தது. அங்கால போய் முடிய பார்க்க நிறைய கடவுளை தெய்வத்தை குட்டி குட்டியா வச்சுட்டு வணங்குறான். இந்த மாதிரி எங்களுக்கு ஒன்றை உண்டாக்கிட்டாங்களேன்னு கேட்டாங்க. ரசூலுல்லாஹ் அதைத்தான் சொன்னாங்க, அங்க கேட்டாங்க தானே, அந்த மாதிரி நீங்க கேட்கிறீங்களேப்பா அப்படின்ட்டு ரசூலுல்லாஹ் அதுக்கு பிறகுதான் சொன்னாங்க, வல்லதி நஃப்சி பியதிஹி, என்னுடைய உயிர் யாருடைய கையில் இருக்கிறதோ அவன் மீது சத்தியமாக, லதர்கபுன்ன சுன்னத்த மன் கான கபுலக்கும், உங்களுக்கு முன்னால் வாழ்ந்தவர்களுடைய அடிச்சுவடுகளை, அவர்களுடைய வழிமுறைகளை நீங்கள் ஜானுக்கு ஜான் முளத்துக்கு முளம் பின்பற்றுவீர்கள். அப்படின்னு என்ன அர்த்தம்? செதைச்சி நாசப்படுத்திட்டு போவீங்க. எவன் என்ன செஞ்சாலும் அதை ஃபாலோ பண்ணிட்டு போவீங்க அப்படின்னு ரசூலுல்லாஹ் உசுரோட இருந்த நேரம் திருத்தினாங்க. ஆனா இதான் நடக்க போகுதுன்னு ரசூலுல்லாஹ் எச்சரிக்கையும் செஞ்சாங்க. அதானே நடக்குது சமுதாயத்தில். அப்ப ரசூலுல்லாஹ் கொண்ட அந்த மார்க்கம் சிதைக்கப்படாதா, சிதைக்கப்படுமாண்டா? அப்படியே வராது, மக்கள் சிதைச்சுவாங்க என்றதுக்கு இது ஒரு ஆதாரம். இஸ்லாம் ரசூலுல்லாஹ் சொன்ன மாதிரியே பாதுகாக்கப்படும் அப்படின்டா பாதுகாக்கப்படாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இஸ்லாம் ஆரம்பத்தில் எப்படி தோற்றம் பெற்றுச்சோ அதே மாதிரி பழைய நிலைக்கு போயிருமுண்டாங்க ரசூலுல்லாஹ். பழைய நிலைக்கு எப்படி ஜாஹிலியாவுடைய காலத்தில் இருந்துச்சோ அதே மாதிரி ஒரு காலத்துக்கு இஸ்லாம் திரும்பி போகும் என்று ரசூலுல்லாஹ் எச்சரிக்கை செஞ்சாங்க. அதை ரசூலுல்லாஹ் முன்னறிவிப்பாகவும் செஞ்சாங்க. இந்த ஹதீஸ் ஃபதாவா இப்னு பாஸ் என்ற புத்தகத்தில் 3வது பாகத்தில் 851வது செய்தியில இருக்குது. அதுல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க தெரியுமா? என்னுடைய சமுதாயத்தில் ஒரு கூட்டம் சத்தியத்திலேயே இருப்பாங்க. அவங்க ஆரம்பத்தில் எப்படி இஸ்லாம் தோற்றம் பெற்றுச்சோ அதே மாதிரி திரும்ப அந்த இஸ்லாம் பழைய நிலைக்கு மாறிவிடும். அப்போ அந்த இஸ்லாத்தில் உறுதியாக இருப்பாங்களே ஒரு கொஞ்சம் பேர், அவர்களுக்கு சுபசோபனம் உண்டாகட்டும் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு, யார் அந்த உரபாக்கள், மனில் உரபா, யார் அந்த உரபாக்கள் அப்படின்னு சஹாபாக்கள் கேட்கிறாங்க. யார் அந்த சுபசோபனம் பெற்ற அந்த கொஞ்ச பேர் யார் என்று கேட்டால், அல்லதீன யுஸ்லிஹூன இதா ஃபஸதன் நாஸ்,
மக்கள் இஸ்லாத்தை சிதைக்கும் போதெல்லாம் அதை சரி செய்து கொண்டே அவர்கள் இருப்பார்கள். மக்கள் நாசமாக்குவாங்க, ஆனா ஒரு கூட்டம் அது பிழை, இது தவறு, இது வழிகேடு, இது அனாச்சாரம் என்று சரி செஞ்சு கொண்டே வருவார்கள். அவர்களுக்குத்தான் சுபசோபனம் என்று ரசூல்லா சொன்னாங்க. அப்ப ரசூல்லா அவங்களோட சமுதாயத்தில் ஒரு கூட்டம் இருக்கும் என்றும் அவங்க இருக்கிற அவர்கள் செய்கிற பணி என்ன என்றதையும் ரசூல்லா சொன்னாங்க. சமுதாயம் நாசப்படுத்தும், இந்த கூட்டம் சரி செய்யும். அப்ப மாறும் என்றதுக்கு இதெல்லாம் ஆதாரம். இப்ப இவ்வளவு செய்திகளும் இஸ்லாத்தை மக்கள் நாசப்படுத்துவாங்க, இஸ்லாம் அதே வடிவத்தில் வராது. ஆனால் அந்த வடிவம் சிதைக்கப்படும் போதெல்லாம் ஒரு கூட்டம் சத்தியத்தில் நிலைத்திருக்கும், அவர்கள் சரி செய்து கொண்டே இருப்பார்கள். இதெல்லாம் ஆதாரம். இதை நீங்க உங்களுக்கு ஆதாரத்துக்கு கையில வச்சு கொள்ளணும். சஹாபாக்கள் மாற்ற மாட்டாங்களா? சஹாபாக்களோட விளக்கம் எல்லாம் பிழையா? அவங்க விளங்கின மாதிரி எங்களுக்கு விளங்கியலுமா? சஹாபாக்கள் ரசூலுல்லாவோடு உள்ளவர்கள், அவரோடே வாழ்ந்தவர்கள். அதனால அவங்களோட விளக்கம் எல்லாம் எப்படி பிழையாகும் என்று இன்றைக்கு வஹி என்ற அந்த செய்தியை தாண்டி சஹாபாக்கள் விளக்கத்தையும் நாங்க எடுக்கணும், மன்ஹஜு சலஃப், அதெல்லாம் எங்களுக்கு விடையிலாது என்ற ஒரு சிந்தனை வந்திருக்குது. தனித்தனியான ஒரு தலைப்பாக அதை வச்சிருக்கிறேன். நான் உங்களுக்கு அதை நோட்ஸாக பிரிண்ட் பண்ணி தர சொல்லுவேன் இன்ஷா அல்லாஹ். அதில் அவ்வளோ ஆதாரங்களை நீங்கள் பார்க்கலும். உங்களுக்கு குறிப்புக்காக வேண்டி நான் இந்த தகவலை சொல்கிறேன். மாற்றுவாங்களாண்டா ரசூல்லோட மௌத்துக்கு பிறகு மாற்றுவாங்க, மாறும். ரசூல்லா மௌத்தாகுவாங்களா இல்லையா? மனிதர் தானே. மௌத்தாகிட்டாங்களா, உசுரோட இருக்காங்களா? கபருல உசுரோட வாழ்ந்து கொண்டிருக்கிற மதீனாவில் வாழும் கோனேடு இவர் படிச்சு வச்சிருக்காரு நவர்கனிப்பா. இன்றைக்கும் உசுரோட வாழ்ந்துட்டு நம்ம பேசுறது சொல்றது செலவாத்தெல்லாம் கேட்கிறாரு அப்படின்னு சொல்லி வச்சிருக்கான் ஒரு கூட்டம் இல்லையா? மௌத்தாகிட்டாரு. மௌத்தாகிட்டாருன்றதுல நீங்களும் நானும் உறுதியா இருக்கிறோம். ஆனா மௌத்தாகின உடனே என்ன நடந்துச்சு? 3 துண்டா போயிட்டாங்க. மௌத்தாகிட்டார் என்ற ஒரு கூட்டமும், தூங்குறார் இப்ப எலும்புவார் என்ற ஒரு கூட்டமும், மௌத்து தான் ஆனா 2 மரணம். ரசூல்லா இப்ப மௌத்தாகிட்டார், எலும்பிடுவார், அதுக்கு பிறகுதான் மௌத்தாகுவார்னு ஒரு கூட்டமும் ஆயிடுச்சு. மௌத்தோடே சரி. திருத்தினது யாரு? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. மாறுமா மாறாதா? மாறும். கொண்டு ரசூலோட மௌத்துக்கு பிறகு முஆவியா அவங்களோட ஆட்சி வருது, மர்வான் அவங்களோட ஆட்சி வருது. முஆவியால மர்வான் அவங்க என்ன செய்யறாங்கண்டா, ஒரு ஹஜ்ஜி பெருநாள் இல்லாட்டி ஒரு நோன்பு பெருநாள்ல என்ன செய்யறாங்கண்டா, போய் மக்களையெல்லாம் கூட்டிட்டு போய் ஒரு பெருநாள் திடல் தொழுகையில மிம்பரை கொண்டாந்து வைங்கன்றாரு. மிம்பரை கொண்டாந்து வச்சாங்க, உடனே ஏறினாரு, ஜும்மாவை ஆரம்பிச்சிட்டாரு. மிம்பரை வச்சு ஜும்மா நடக்குது. அபூ சயீத் அல் குத்ரி ஏறும் போது புட்டிச்சு, அவர சட்டையை புட்டிச்சு இழுக்கிறாரு. என்ன அபூ சயீத், இது ரசூலோட சுன்னா இல்லையே. ஏன் சுன்னா இல்லை? ரசூலை தொழுவிச்சுட்டு தானே குத்துபா நடத்துவாங்க. பெருநாள்ல தொழுவிச்சுட்டு தானே நடத்தணும் குத்துபா. இது மிம்பர் இல்லையே ரசூலோட காலத்துல. நீங்க எப்படி கொண்டு வச்சு மிம்பர்ல ஃபர்ஸ்ட் ஏறினீங்க? அபூ சயீத், அது ரசூலோட காலம். இந்த காலத்துல அதெல்லாம் செய்ய இயலாது, செஞ்சா மக்கள் பைத்திருவாங்க. யார் மாத்தினது? யார் இதை மாத்தினது? சஹாபாக்கள் காலத்துல மாத்தின. அவங்க ஒரு காரணத்தை சொன்னாங்க. அந்த காரணம் சரியா பிழை? சரியோ பிழையோ, அல்லாஹ் ரசூலுடைய சுன்னாவை நாங்க எப்படி மாத்துறது? மாத்தினாங்க. இது புகாரியில 956வது ஹதீஸ், மர்வான் அவங்களோட காலத்துல நடந்த சம்பவம். இன்னொரு சம்பவம் இருக்கு. இது இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட பள்ளிவாசல்ல நடந்த சம்பவம். இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சஹாபியா தாபியா தபா தாபியா? இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சஹாபியா, சஹாபிக்கு பிறகு வந்தவரா, சஹாபிகளுக்கு பிறகு வந்தவங்களுக்கு பிறகு வந்தவரா? சஹாபி, மூத்த சஹாபி. இவர பள்ளிவாசல்ல அவரை சந்திக்கிறதுக்கு அபூ மூசா அல் அஷரி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வராங்க. அபூ மூசா அல் அஷரி என்றவர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட காலத்தை சேர்ந்த மிகப்பெரிய சஹாபி, ஆக ஆரம்ப கால மூத்த சஹாபி. இப்னு மசூத் அந்த காலத்துல சின்ன புள்ள. இப்ப இவர் ஒரு பள்ளியில இருக்கிறாரு, இவங்களை சந்திக்க வராரு.
அந்த பள்ளியில ஒவ்வொரு கூட்டம் கூட்டமா வட்டம் வட்டமா இருந்து நடுவுல ஒருத்தர் இருந்து 100 கல்லை வச்சு கொண்டு ஒவ்வொன்றா தூக்கி போடுறாரு. சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் அக்பர் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்றாங்க. இவர் வந்து பார்த்தாரு பள்ளிக்குள்ள, என்னடா டிஃபரெண்டா ஒரு வித்தியாசமான ஒரு கோணமா இருக்குது. ரசூலோட பள்ளிக்கு நாம இப்படி மஸ்ஜிது நபவியில எல்லாம் இதை காணலையே. பேசாம இருந்துட்டு கேட்டாரு, அப்துல் ரஹ்மான் வருவாரா, பள்ளிக்கு வருவாரா அப்படின்னு கேட்கிறாரு. அப்துல் ரஹ்மான் வருவாரான்னு கேட்ட உடனே இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க வந்துருவாங்கன்றாங்க. அப்துல் ரஹ்மான் வாராரு. வரும்போது அவர் கேட்கிறார், அபு முசாலா சரியா அபா அப்துல் ரஹ்மான் இன்னி ரஐத்து ஃபில் மஸ்ஜிதி ஆனிஃபன் அம்ரன் அன்கர்துஹு வலம் அர வல்ஹம்துலில்லாஹி இல்லா கைரன். ரசூலோட காலத்துல நான் அறவே காணாத ஒரு வித்தியாசமான ஒரு விஷயத்தை நான் இப்ப கண்டேன் உங்களோட பள்ளியில. ஆனா சத்தியமா நான் நினைச்சிறேன் இது நல்லதா தான் இருக்கும் எனக்கு தெரியாது அப்படிங்கிறாரு. அப்ப அப்துல் ரஹ்மான் கேட்கிறாரு, ஃபமாஹுவ என்னத்தை கண்டீங்க? இப்ப நான் இருக்கும்போது இப்படி வட்டம் வட்டமா இருந்து ஹல்கா மஜ்லிஸ், இதுக்கு பேர் என்ன? ஹல்கா மஜ்லிஸ். இன்னைக்கு அடிப்பான் ராத்தி தெரியுமா, அந்த அடிச்சு இந்த ஹல்கா மஜ்லிஸ் எல்லாம் அங்க இருந்து வந்ததுதான். அதுல எச்சரிக்கையும் செஞ்சாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய எச்சரிக்கை அந்த ஹதீஸ்ல இருக்குது. அதை இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவங்க வந்து அப்துல் ரஹ்மான் அவங்க வந்து என்ன செய்வாங்கன்னா சொல்லி காட்டுவாங்க, இப்படி ஒரு சமுதாயம் வருமுண்டாங்க ரசூலுல்லாஹ் அப்படின்னு. இந்த திக்ருன்ற பேர்ல தன்னை மறந்து திக்ருல லயிச்சு என்ன சொல்றோம்னே தெரியாம இருந்த ஒரு கூட்டம் இன்னைக்கு இருக்குது இல்லையா, அங்க இருந்து வந்தவங்க தான் இவங்க. இப்ப இவங்க கேட்டாங்க, என்ன கண்டீங்க, எப்படி இருந்து இந்த மாதிரி செஞ்சுட்டு இருந்தாங்க, நீங்க அவங்களுக்கு என்ன சொன்னீங்க, நீங்க அவர்களுக்கு எதை கட்டளையிட்டீர்கள், ஃபமா குல் தலகும் என்ன சொன்னீங்க இதுக்குன்னு கேட்டாங்க. அப்ப அபூ மூஸா அல்-அஸரி சொன்னாரு, மா குல் துலகும் ஷையன் இன்திலார ரஈக, நான் எதுவுமே சொல்லல, உங்களோட கருத்து என்னன்னு நான் கேட்கறதுக்காக இருந்தேன்டாங்க. அப்ப இவர் என்ன தெரியுமா சொன்னாரு, அஃபலா அமர்த்தஹும் யஉது ஸய்யாத்திஹிம், உங்களோட தீமைகளை என்னங்கடான்னு நீங்க அவங்களுக்கு சொல்லியிருக்க வேணாமா? உங்களோட தீமைகளை என்னங்கடா. சுபஹானல்லாஹ் சொன்னா தீமையா? எங்கடா ஆக்கள் கேட்பாங்க, இங்க பாருங்க தௌஹீத்காரன் வஹாபிக்காரன் எல்லாம் திக்ரு செய்ய வேணாம்னுட்டான், ஸலவாத்து சொல்ல வேணாம்னுட்டான் அப்படிம்பாங்க. செய்யுங்க, தப்பில்லை. எப்ப செய்யணும் தெரியுமா? அதுக்கு ஒரு முன்மாதிரி இருக்கணும். ரசூலோட காலத்துல வட்டம் வட்டமா உட்கார்ந்து கொண்டு பள்ளிக்குள்ள திக்ரு செஞ்சிருந்தா சரி. நீங்க வட்டம் வட்டமா உட்கார்ந்து கொண்டு திக்ரு செய்றீங்களே, சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் அக்பர், இது நன்மைன்னு நினைச்சு செஞ்சாங்க. நீங்க அவங்களுக்கு உங்களோட தீமைகளை என்னங்கடான்னு சொல்லியிருக்க வேணாமாண்டாங்க. தீமைகளை என்ன வேணாமான்னு கேட்டா என்ன அர்த்தம்? மாத்திட்டான். அப்ப இவர் என்ன சொல்றாரு தெரியுமா, இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவங்க, நாங்க அல்லாஹ்வுடைய ரசூலுடைய தோழர்கள், நாங்க வந்து உசுரோட இருக்கும்போது நாங்க இருக்கிற நேரமே நாசப்படுத்திட்டீங்களேடா, வழிகேட்டிட வாசலையே திறந்துட்டீங்களே. அல்லாஹ்வுடைய ரசூல் எச்சரிக்கை செஞ்சாங்க, ஒரு காலத்தில் ஒரு கூட்டம் வரும், அவங்க குர்ஆனை ஓதுவாங்க, தொண்டைக்கு கீழே இறங்காது, அவர்களுடைய அமல்களை பார்த்து நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. ஆனா இஸ்லாத்தை விட்டு ஒரு வேகமா அம்பு இறைய துளைச்சி வெளியே போற மாதிரி இஸ்லாத்தை விட்டு பெய்த்துருவாங்கன்னாங்க. அந்த கூட்டம் நீங்க தானோ அப்படின்னு நான் பயப்படுறேன்னுட்டாங்க. அல்லாஹ்வுடைய ரசூல் மௌத்தாகி அவரோட பாத்திரங்கள் கூட உடையல, ஆடைகள் கூட இத்து போகல. சஹாபாக்கள், ரசூலை பார்த்த சஹாபாக்கள் நாங்க மௌத்தா போகவும் இல்லை, உசுரோட இருக்கிறோம். அதுக்குள்ள நீங்க எல்லாம் வழிகேற்ற வாசலை திறந்துட்டீங்கன்றாரு. அப்ப மாத்தினது யாரு? சஹாபாக்களுக்கு அடுத்த பரம்பரை. ரசூலா என்ன சொன்னாங்க, நூற்றாண்டுகளில் தலை சிறந்தது என்னுடையது, அதற்கு பிறகு அதற்கடுத்தது, அதற்கு பிறகு அதற்கடுத்தது. இந்த மூணாவது 2வது நூற்றாண்டுக்குள்ளேயே தாபியன்களுக்குள்ளேயே இந்த வழிகேடு வந்துச்சு. அப்ப ரசூல்லா எச்சரிக்கை செஞ்ச ஒரு கூட்டம் உருவாகுவாங்கன்றது, இஸ்லாத்தை நாசப்படுத்துவாங்கன்றதுனால. இது மாதிரி நிறைய ஆதாரங்கள் இருக்குது. இந்த ஆதாரங்கள் எல்லாமே இஸ்லாம் என்ற பரிபூரணமான மார்க்கம், ரசூலுல்லாஹ் செஞ்ச பிரச்சாரம் அப்படியே பாதுகாப்பாக வரமாட்டாது. அதை மக்கள் என்ன செய்வாங்க, நாசமாக்குவாங்க. நாசமாக்கும் போதெல்லாம் ஒரு கூட்டம் இருந்து கொண்டு அதை சரி செய்வாங்க அப்படின்னா. அப்ப எங்க ஆட்சி அப்பா செஞ்ச பிழையா? பிழைதான். ஆட்சி அப்பா செஞ்ச பிழையாண்டா பிழைதான். ஏன் பிழை? நீ தலீல காட்டப்பா, நீ தலீல காட்டு. கத்த மோதனுமா? ரசூலுல்லாஹ் எந்த மையத்தை வச்சுட்டு கத்த மோதினாங்க?
மௌலூத் ஓதணுமா? ரசூலுல்லா வந்து எந்த பள்ளிவாசல்ல மௌலூத் ஓதினாங்க? ரசூலுல்லாவை உசுரோட இருக்கும்போது வச்சு கொண்டு ரசூலுல்லாவுக்கு பிறந்த நாள் எந்த சஹாபி கொண்டாடினாங்க? நீ நாட்டு கபரை கட்டி வச்சுக்கிட்டு தர்கா ஜியாரத்துன்னு போயிட்டு நீ கும்பிடுறாயே, அது என்ன ஜியாரத்து செய்யறது தப்பா? ஜியாரத்து செய்யறதுக்கு ஹதீஸ் இருக்குது, நீ செய்யற ஜியாரத்து இருக்காப்பா, அதுக்கு ஆதாரத்தை காட்டு. இப்படி எங்களுக்கு கேட்க தெரியணுமாக இருந்தா இதை தவறேண்டு நிறுவுறதுக்கான ஆதாரம் எங்கட கையில இருக்கணும். எங்கட கையில் ஆதாரம் இல்லாம போய் தலையை கொடுத்தோம்னா மூக்கொடைச்சி கொண்டு வரணும், மூக்கொடைச்சி அனுப்பிடுவானுகள். அப்ப எங்கள்கிட்ட முதலாவது இது சம்பந்தமான தெளிவு அறிவு ஃபர்ஸ்ட். தாயிக்கலா தௌவா காலத்துக்குள்ள போப்புறமா வஹிதான் எங்களோட அடிப்படை அப்படின்றதுல எங்களுக்கு நாலேஜ் ஃபர்ஸ்ட் தெளிவா இருக்கணும். வஹி என்றது மாறும்ண்டா மாறும், இந்த சமுதாயம் மாத்தும், மாத்துறத திருத்தணும், திருத்துறதுக்கு இதான் தலீல் என்று எடுத்து காட்டுற நாலேஜ் எங்கள்கிட்ட இருக்கணும். அப்படி இல்லாட்டி நாங்க போய் பிரச்சாரம் பண்ணிக்க மாட்டோம். அறிவில்லாம பிரச்சாரம் பண்ணிடுமா? ஏலாது. அறிவோடு தான் பிரச்சாரம் இருக்கணுமே தவிர அறிவில்லாத பிரச்சாரத்தால எந்த மாற்றமும் உண்டாகாது. அது வழிகேட்ட உருவாக்கும், அது வழிகேட்ட உருவாக்கும். இப்ப எனக்கு இப்ப அடுத்த செய்தியா உங்களுக்கு வஹியத்தான் பின்பற்றணும், குர்ஆன் சுன்னாவைத்தான் பின்பற்றணும் அப்படின்றதுக்குள்ள ஆதாரங்கள் வந்து டியூட்ல வச்சிருக்கிறேன். அந்த டியூட்ல உள்ள நீங்க ஆதாரங்களை கையிலே பேப்பரா வச்சு கொள்ளுங்க, அது உங்களுக்கு பிரயோசனமா இருக்கும். இப்போ இந்த மார்க்கம்ன்றது அல்லாஹ்வுக்கு சொந்தமானது இல்லையா? அல்லாஹ்வுக்கு சொந்தமான மார்க்கத்தில் நபிகள் நாயகம் கூட மாற்றம் செய்ய இயலாது. இப்போ நம்மட வீடுனுங்களே, நம்மட வீட்டுக்குள்ளால பக்கத்து வீட்டுக்காரன் வந்து என்ன பொண்டாட்டிக்கு ஆர்டர் போட்ட ஏற்றுக்குவேனா? என் வைஃப் இருக்கிறா, பக்கத்து வீட்டுக்காரன் வந்து என்ன பொண்டாட்டிக்கு ஆர்டர் போடுறான், ஏய் அதை பண்ணடி இதை பண்ணி இன்னைக்கு அதை ஆக்கடி இதை ஆக்கடிங்கிறான். டேய் ஓண்ட பொண்டாட்டியாடா என்ன பொண்டாட்டியாடான்னு கேட்போமா இல்லையா? மனுஷனே உலகத்தில் அவன் உரிமையை விட்டு கொடுக்க மாட்டான் இல்லையா? சாதாரண ரோசம் எங்கட உரிமையை இன்னொருத்தனுக்கு விட்டு கொடுக்க விருப்பம் இல்லை. மார்க்கத்திட உரிமை யாரு? அல்லாட. அப்ப அல்லாஹ் எப்படி இன்னொருத்தனுக்கு விட்டு கொடுப்பான்? அப்ப அல்லாஹு தஆலா நபிகள் நாயகத்துக்கு ஒரு எச்சரிக்கை செஞ்சான். எப்படின்னு கேட்டா, நபியே வலவ் தக்கவ்வல அலைனா பஅதல் அகாவில் லஅഖذنا منه باليمين ثم لقطعنا منه الوتين فما منكم من أحد عنه حاجزين. சூரத்துல் ஹாக்காவுல கடைசிக்கு உள்ள ஒரு 10 வசனத்தை பாருங்க. சூரத்துல் ஹாக்காவுல அல் ஹாக்கா மல் ஹாக்கா ஓதுறோம் இல்லையா? அதுல கடைசி ஒரு 10 வசனங்களை படிச்சு பாருங்க. நபிக்கு அல்லாஹ் சொல்றான், எங்கட மார்க்கத்துல இல்லாததை நீங்களா இட்டு கட்டினீங்கண்டா உங்களை வலது கையால பிடிச்சி நாடி நரம்ப வெட்டி எரிஞ்சிருவேன். சரியா? யாருக்கு? நபிக்கு. அப்போ அல்லாஹ்வுடைய மார்க்கத்துல உரிமை கொண்டாடுற அந்த உரிமை வந்து நபிக்கு கூட கிடையாது. அல்லாஹ் அதை கொடுக்கல. நபிட பணி என்ன? நபிட பணி அல்லாஹ் அறிவிச்சதை எத்தி வைக்கிறது மட்டும்தான். அப்ப எத்தி வைக்கிற பணியைத்தான் நீங்க செய்யணுமே தவிர இல்லாததை நீங்களா கிரியேட் பண்ணி சொல்லக்கூடாது. அதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று அல்லாஹ் இதுல கண்டிக்கிறான். அல்லாஹு தஆலா குர்ஆன்ல வந்து 3வது அத்தியாயம் 19வது வசனத்துல சொல்றான், இன்னத்தீன இந்தல்லாஹில் இஸ்லாம், அல்லாஹ்விடத்துல ஏற்றுக்கொள்ளப்பட்ட மார்க்கம் இஸ்லாம் தான் அப்படின்னு அல்லாஹ் சொல்லிட்டு, இந்த இஸ்லாமிய மார்க்கம் தெளிவாக குர்ஆன் சுன்னாவுல இருக்கும்போது 3வது அத்தியாயம் 85வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான், வமை எபுதை கைரல் இஸ்லாமி தீனன், இஸ்லாத்தை விட்டுட்டு இன்னொன்று அவன் ஒரு மார்க்கமாக ஏற்றுக்கொள்ள போனால் ஃபலை யுக்குபல மின்ஹு, அதை ஒருபோதும் அல்லாஹ் வந்து ஒரு நாளும் அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்ளவே மாட்டான். அப்ப இஸ்லாம் இல்லாத எந்த ஒன்றையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான்டா வஹியை தாண்டிய எந்த ஒன்றாக இருந்தாலும் அல்லாஹ்விடத்தில் ஈடுபடாது. சஹாபி கூற்றா இருக்கலாம், இமாம்கள் கூற்றா இருக்கலாம், ஆச்சி அப்பாவா இருக்கலாம், எதுவா இருந்தாலும் சரி. ஆனா அவங்க சொன்னது குர்ஆன் சுன்னாவில் இருந்தா அது குர்ஆன் சுன்னா. சஹாபாக்கள் குர்ஆன் சுன்னாவில் இருக்கிறத சொன்னா குர்ஆன் சுன்னா. சஹாபியாக ஒரு விளக்கத்தை சொல்லுவாரு, குர்ஆன்ல ஹதீஸ்ல அது இருந்தால் அந்த விளக்கம் ஏற்புடையதா இருந்தால் அதை ஏற்றுட்டு போகணும். இல்லையா அது அவராக ஒரு செய்தியை சொல்றாரு. முத்தலாக் விஷயத்துல உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க என்ன சொன்னாங்க? ரசூலுல்லாஹ் காலத்துல இருந்த அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு காலத்துல இருந்த தலாக் 3 சந்தர்ப்பங்கள்ல தான் சொல்லப்படணும் என்ற தலாக்க தலாக் தலாக் தலாக்னு சொன்னா 3 தலாக்கும் முத்தலாக்குன்னு மாத்திருவேன் ஒரே தடவையில். ஆனா அப்படி இஸ்லாத்துல இல்லை.
முத்தலாக்க ஒரு சந்தர்ப்பத்திலேயே முத்தலாக்காக மாற்றுவேன் என்று மாற்றினாரு, அது இஸ்லாம் இல்லை, அது அவரோட சொந்த கருத்து. ஆனால் நாங்கள் அதை ஏற்றுக்குவோமா? ஏற்றுக்க மாட்டோம். ஆனால் எப்படி உமர் தப்பு செய்வார், அது எப்படி அல்லாவே அவருடைய நாவல பேசுகிறான்ற ரசூல்லா சிறப்பிச்சாங்களே அப்படின்னு ஏற்றுக்கிட்டு போகிற கூட்டமும் இருக்குது இல்லையா? அப்போ அல்லாஹ் எதை வகியாக இறக்கி சட்டமாக ஆக்கினானோ அந்த சட்டத்தை மாற்றினால் அதை ஒருபோதும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். வணக்கங்களை மாற்றினால் ஒருபோதும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்று சொல்லிட்டு வஹுவ ஃபில் ஆஹிரத்தி மினல் ஹாசிரின், மாற்றி கொண்டு போனால் அவன் நஷ்டவாளி மறுமையில் என்றான். அல்லாஹ் மாற்றினவன் மறுமையில் நஷ்டவாளி. போன்ற சட்டமாக்குற அதிகாரம் அல்லாஹ்க்கு தான் இருக்குது. அல்லாஹ் அல்லாத வேற யாருக்கும் அந்த அதிகாரத்தை அல்லாஹ் கொடுக்க மாட்டான். இனில் ஹுக்மு இல்லா லில்லா அப்படின்னு அல்லாஹ் 12வது அத்தியாயம் 40வது வசனத்துல சொல்றான். அல்லாஹ் தான் சட்டம் இயற்றுவான். ஹலால் ஹராம் இதுக்கு இதான் தண்டனை, விபச்சாரம் செஞ்சா இதான் தண்டனை, களவெடுத்தா இதான் தண்டனை, மது வருந்தினா இதான் தண்டனை, ஒவ்வொன்றுக்கும் தண்டனையை அல்லாஹ் தான் சொல்லுவான். சட்டம் என்றது அல்லாஹ் இயற்றணும், அந்த சட்டத்தை ரசூலுல்லாஹ் நடைமுறைப்படுத்தணும். இனில் ஹுக்மு இல்லா லில்லா, இது அல்லாஹ் சொல்ற வசனம். இப்போ அல்லாஹு தஆலா ஹலாலாக்கின ஒரு விஷயத்தை நபிகள் நாயகம் ஹராமாக்கேலுமான்னு கேட்டா ஹராமாக்கேலா? உங்களுக்கும் எனக்கும் தெரிஞ்ச பெரிய ஒரு பிரபல்யமான ஒரு சம்பவம் தான் தேன் விஷயத்தை ரசூலுல்லாஹ் தனக்கு ஹராமாக்கி கொண்டது இல்லையா? தேன் விஷயத்தை, தேனை அல்லாஹ் ஹலாலாக்கினான். நபிகள் நாயகம் யாருக்காக ஹராமாக்கினாங்க? தங்களோட மனைவியை திருப்திப்படுத்துறதுக்கு தனக்காக ஹராமாக்கினாங்க, சமுதாயத்துக்கு இல்லை, தனக்காக ஹராமாக்கினாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல 66வது அத்தியாயம் 1வது வசனத்துல அல்லாஹ் இதை கண்டிக்கிறான். தேன் குடிச்ச மாட்டேன் என்று ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க? தனக்கு அதை ஹராமாக்கி கொண்ட நேரத்தில் அல்லாஹ் நீங்க உங்களுக்கு கூட ஹராமாக்கலாம், அதை எப்படி நீங்க ஹராமாக்கலாம்? நபின்றா நீங்க நினைச்சு ஹராமாக்கலுமா அப்படின்னு அல்லாஹ் கடுமையா அந்த வசனத்தை கண்டிச்சு இறக்கினான். யா அய்யுஹன் நபியு, நபியே லிம துஹர்ரிமு மா ஹல்லல்லாஹு லக, அல்லாஹ் ஹலாலாக்கினதை நீங்க ஏன் நபி ஹராமாக்கினீங்க? தபுதகி மர்லாத் அஸ்வாஜிக்க, உங்களோட மனைவிமாரை திருப்திப்படுத்துறதுக்காக நீங்க அல்லாஹ் ஹலாலாக்கினதை ஹராமாக்குவீங்களா என்றுட்டு வல்லாஹு கஃபூருர் ரஹீம், அல்லாஹ் மன்னிக்க கூடியவன், நீங்க மன்னிப்பு தேடி திருந்திக்குங்க என்ற ஒரு வசனத்தை அல்லாஹ் இறக்கினான். இந்த சம்பவம் எங்களுக்கு பிரபல்யமா தெரியும். ரசூலுல்லாஹ் தேனை தனக்காக ஹராமாக்கி கொண்டாங்க, அல்லாஹ் கண்டிச்சான்ன்றது. அதே நேரத்தில் பத்ர் போர் கைதிகள் விஷயமாக ரசூலுல்லாஹ் எடுத்த முடிவு தெரியுமா? பத்ர் போர்ல சில கைதிகள் பிடிக்கப்பட்டாங்க. பத்ர் போர்ல கைதிகள் பிடிக்கப்பட்ட கைதிகளை என்ன செய்யணும்? கைதிகளை அல்லாஹ் ஆரம்பத்தில் மொத்தமாக யுத்தத்துக்கு உங்களோட சண்டைக்கு வந்தவனை கருவருங்க என்ற ஒரு சட்டத்தை இறக்கி இருந்தான். கருவறுக்கப்படணும், அவங்களை யாரையும் விடையில்லாத, அவங்க அல்லாட விரோதிகள் அப்படின்னார். ஆனால் பத்ர் போர்ல கைதிகளாக வந்தவங்களை ரசூலுல்லாஹ் இரக்கம் காட்டினாங்க, மசூரா எடுத்தாங்க. அபூபக்கர் உங்களோட கருத்தை என்ன, மன்னிச்சு விட்டுருவோமா? ஹிதியா அவங்கள்ட்ட இந்த தண்ட பணமாக ஏதாச்சும் வரவிட்டுட்டு குற்றப்பரிகாரமாக எடுத்துட்டு விட்டுருவோமான்னு. அவங்களும் இரக்கமான ஆள் தானே. அதான் யார் சொல்ல, சரி எல்லாம் சொந்தக்காரனாக இருக்கிறான், எல்லாருமே நம்மட குடும்பத்தாளாக இருக்கிறான், எப்படி நாம் அவங்கள அப்படின்ட்டு அவரும் அந்த கருத்து உடன்பட்டுட்டாரு. உமர் ரலியல்லாஹு அன்ஹு வந்தாங்க. உமரே உங்களோட கருத்து என்ன? அது எல்லாம் அது வெட்டுங்க யார் சொல்லலாம், கொண்டு போடுங்க அப்படின்றாரு, எவனையும் விடையிலாதுன்றாரு. அதுக்கு பிறகு அல்லாஹ்ட ரசூல் ரொம்ப கடுமையாக இருக்கேது அப்படின்ட்டு மன்னிச்சு விடுவோம்னு முடிவு எடுத்துட்டாரு. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க போய் வாராங்க, 2 பேரும் குந்தி அழுதுட்டு இருக்கிறாங்க. யாரு? ரசூலுல்லாவும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும். ஏன் யார் ரசூலுல்லாஹ் அழுவுறீங்க? நீங்கள் சொன்ன காரணத்தை தெரிஞ்சிட்டு நானும் அழுவேன்னுட்டாங்க. நீங்கள் சொன்னதுதான் உமர் கரெக்டுண்டாங்க. என்ன? அலியிட சொந்தக்காரரை அலியிட கையில் கொடுங்க, அபூபக்கர் சொந்தக்காரரை அபூபக்கர் கையில் கொடுங்க, எந்த சொந்தக்காரனை எந்த கையில் தாங்க வெட்டுவோம் அப்படின்னாங்க. அவர்கள் அல்லாஹ்ட விரோதிகள் கொல்லப்படணும் அப்படின்னு அல்லாஹ் வசனத்தை இறக்கிட்டான். உங்களோட முடிவு தான் சரிண்டு அல்லாஹ் என்ன செஞ்சான்? ரசூலுல்லாஹ் எடுத்த முடிவை தவறுண்டு உடனே வசனத்தை இறக்கி கண்டிச்சான். அவர் ரசூலுல்லாஹ் நபியாக இருந்து எடுத்த முடிவா, சாதாரண மனுஷனா இருந்து எடுத்த முடிவா? சாதாரண மனிதனாக இருந்து எடுத்த முடிவு. நபியா இருந்து எடுத்திருந்தா அல்லாஹ் கண்டிச்சிருக்க மாட்டான். வஹீல எடுத்திருந்தா அது வஹி. இவர் சாதாரணமாக எடுத்த முடிவில் அல்லாஹ் அந்த அதிகாரம் உங்களுக்கு கூட கிடையாதுன்றான் இல்லையா? அது ஒன்று. ரெண்டாவது, அப்துல்லா பின் உம்மி மக்தூம் என்ற கண்டறியாத சஹாபி வந்த நேரம் அவங்கள வச்சு உட்கார வச்சு கொண்டு பெரிய ஆக்கள் எல்லாம் குறைசி தலைவர்கள் எல்லாம் வச்சு கொண்டு ரசூலுல்லாஹ் பேசினாங்க. இவர் வந்ததும் கடுகடுத்து முகத்தை திருப்பிட்டார் ரசூலுல்லாஹ்.
வரப்படாதுன்னு எக்ரிமெண்ட் பண்ணினதே இவங்களை தான். இவர் வந்துட்டார் உடனே ரசூலுல்லா இந்த ஆள் இந்த டைம்ல வரணுமாண்டு அப்படியே அடுத்த பக்கம் முகத்தை திருப்பினாங்க. அல்லாஹ் அந்த டைமே வசனத்தை இறக்கிட்டார். அபசவத்தவல்லா அஞ்சா அகுல்லாமா, ஒரு குருடர் வந்ததுக்காக வேண்டி இவர் கடுகடுத்தார், முகத்தை திருப்பி கொண்டார். எப்படி இருக்கும்? இதை மக்கள்கிட்ட ஓதியும் காட்டினாங்க ரசூலுல்லா. ரசூலுல்லாவாக அவர் எடுத்த முடிவல்ல, சாதாரண நிலையிலிருந்து நபியாக எடுத்த முடிவுல தவறு வரும். அப்படி எடுக்கிற முடிவுல தவறு வரும் என்றால் சஹாபாக்கள் எடுத்த முடிவுகள்ல, சஹாபாக்களுடைய விளக்கங்கள்ல ஏன் தவறு வராதுன்னு சிந்திக்கிறாங்க, தவறிட்டோம். எனவே சட்டம் இயற்றுகிற அதிகாரம், ஒன்றை முடிவு செய்கிற அதிகாரம் அல்லாஹ்வுக்குரியது, மனுஷனுக்குரியது இல்லை. சரியா? இது ஒன்று. அல்லாஹ் குர்ஆன்ல நபிகள் நாயகத்தை பார்த்து சொல்றான், 7வது அத்தியாயம் 3வது வசனத்துல, அல்லாஹ்வுடைய கட்டளைகளை மட்டும்தான் நீங்க அறிவிக்கணும், அதல்லாத வேற ஒன்றையும் நீங்க அறிவிக்க கூடாது என்று அல்லாஹ் நபிகள் நாயகத்துக்கு ஒரு கட்டளை போடுறான். இத்தபியூ மா உன்சில இலைக்கும் மிர் ரப்பிக்கும் வலா தத்தபியூ மின் தூனிஹி அவுலியா கலீலம் மா ததக்கரூன். 7வது அத்தியாயம் 3வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான், உங்களோட ரப்பு கிட்ட இருந்து இறக்கப்பட்டதையே நீங்க பின்பற்றுங்க, அதை விட்டுட்டு அல்லாஹ்வை விட்டுட்டு மற்றவங்களை உங்களோட பொறுப்பாளர்களாக ஆக்கி கொள்ளாதுங்க. அல்லாஹ் தான் உங்களோட பொறுப்பாளன். மார்க்கத்துக்கு பொறுப்பாளன் யாரு? அல்லாஹ். மற்றவங்க உங்களோட பொறுப்பாளர்கள் அல்ல. அல்லாஹ்விடத்தில் இருந்து இறக்கப்பட்டதையே நீங்கள் பின்பற்றுங்கள். இருந்தாலும் கலீலம் மா ததக்கரூன், என்னத்த அறிவுரையை சொன்னாலும் இமாம் சொன்னாரான்னு கேட்கான், சஹாபி விளக்கம் இருக்கான்னு கேட்கான். நீங்கள் குறைவாகவே படிப்பினை பெறுகிறீர்கள் அப்படின்னு அல்லாஹ் இந்த வசனத்துல சொல்றார். அதே மாதிரி அதே கருத்தை 6வது அத்தியாயம் 106வது வசனத்திலையும், அதே கருத்தை 43வது அத்தியாயம் 43, 44வது வசனத்திலையும், அதே கருத்து அல்லாஹ் இன்னொரு இடத்துல 5வது அத்தியாயம் 49வது வசனத்திலையும் அல்லாஹ் நமக்கு சொல்றான். ரைட்? வஹி அல்லாத விஷயங்களை பின்பற்றினால் மறுமையில கை சேதம் வரும். வஹி அல்லாத விஷயங்கள்ல மனிதர்களை பொறுப்பாக்கி கொண்டு நாங்கள் பின்பற்ற போனோம் என்றால் மறுமையில் அல்லாஹ் எங்களை நரகத்தில் தூக்கி போட்டு தண்டிப்பான் என்று அல்லாஹ் அந்த செய்யக்கூடிய எச்சரிக்கைகள் எல்லாம் எங்களுக்கு தெரியும். அதெல்லாம் நீங்கள் நோட்ஸ்லேயே படித்து கொள்ளலாம். அடுத்தது அதெல்லாம் தெரிஞ்ச சின்ன சின்ன செய்திகள்ன்றதுனால அதை நோட்டாக நீங்கள் கையில் வச்சுக்கொள்ளுங்க இன்ஷா அல்லாஹ். அடுத்தது இப்போ மதுஹபுகள், அதுகள் சஹாபாக்களை பின்பற்றணும், மதுஹபுகள் அறிஞர்களுடைய கருத்துக்களை ஏற்றுக்கொள்ளணும் என்ற கருத்தில் சில பேர் இருக்காங்க. இன்றைக்கு நம்ம நாட்டில் அதிகமான மக்கள் பின்பற்றுறது என்ன மதுஹபு? சாவி மதுஹப் இல்லையா? இமாம்களுடைய கருத்துக்கள் இஜ்திஹாதின் அடிப்படையில் எடுக்கப்பட்ட கருத்துக்கள். நீங்களாம் இமாமோட பெரிய ஆளான்னு கேட்பான். போய் முடிய நீ என்னடா குர்ஆன் ஹதீஸ்ன்ற, உனக்கு குர்ஆனை விளங்க தெரியுமா? ஹதீஸை விளங்க தெரியுமா? நீ எல்லாம் இமாமோட பெரிய ஆளா? இமாம்கள் எல்லாம் எப்படி இஜ்திஹாத் செஞ்சு ஆய்வு செஞ்சு முடிவு தந்தாங்க தெரியுமாண்டு மதுஹபுகளை நாங்கள் பின்பற்றாட்டி நேர்வழி பெற இயலாது. மதுஹபு தான் சட்ட புத்தகம் இஸ்லாம் ஆக்கி வச்சிருக்கிறாங்க. ஆனால் எந்த ஒரு இமாமும், எந்த ஒரு மதுஹபை சேர்ந்த இமாமும் எங்கட கருத்தை கண்ண மூடிட்டு பின்பற்றுங்க, நாங்கள் சொன்னதுதான் மார்க்கம் உண்டு எங்கேயும் சொல்லலை, எங்களை பின்பற்றாதங்கண்டாங்க. எங்களை பின்பற்றாதங்க, எங்கட கருத்து மார்க்க ஆதாரமாக ஆகாது, குர்ஆன் சுன்னாவுக்கு முரணாக நாங்கள் சொல்லியிருந்தால் எங்கட கருத்தை தூக்கி எறிஞ்சிட்டு குர்ஆன் சுன்னாவில் உள்ளதை எடுத்துக்கங்க என்று இமாம் மாலிக் அவங்களும் வாக்குமூலம் கொடுத்தாங்க. 4 மதுஹபை சேர்ந்த இமாம்கள், மாலிக் இமாம், அபூ ஹனீஃபா இமாம், அடுத்தது யாரு? ஷாஃபி இமாம், ஹம்பலி இமாம். இந்த 4 பேருமே வாக்குமூலம் தந்தாங்க, எங்கட கருத்துகள் மார்க்க ஆதாரம் இல்லைண்டு. அதனுடைய எல்லா அரபு டெக்ஸ்ட்டு, அதில் அர்த்தங்கள், அவங்க சொன்ன அந்த கருத்துக்கள் எந்தெந்த கிதாபில் வருதுன்ற அவ்வளோ தகவலும் இங்கே இருக்குது. அதையும் நாங்கள் உங்களுக்கு கையில் தாரோம். நீங்கள் அதை வாசித்து பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், இவங்க இமாம்களுடைய பேரை வைத்து கொண்டு சமுதாயத்தை ஏமாத்துறாங்க. இமாம்களோட மதுஹப பேரை வச்சுக்கொண்டு இமாம் ஷாஃபி தன்னை பின்பற்ற சொன்னாரா? தன்னை மாணவர்கள்கிட்ட பின்பற்ற சொன்னாரா? ஏண்ட கருத்தை தான் நீங்கள் ஏற்றுக்கொள்ளணும்டாரா? எங்கேயுமே சொல்லலை. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ் அவங்க தன்னை பின்பற்றுமாறு எந்த இடத்துலையும் மக்களுக்கு, அவருடைய மாணவர்களுக்கு அறிவுரை சொன்னது இல்லை. அவர் பின்பற்றாதங்க என்று தான் அறிவுரை சொன்னார். அப்போ அந்த செய்தி எல்லாம் நான் உங்களுக்கு தொகுத்து வச்சிருக்கிறேன். நீங்கள் அதை என்ன செஞ்சுக்கலாம், இந்த நோட்ஸில் கையில் எடுத்துக்கொள்ளலாம். அது உங்களுக்கு மிச்சம் பிரயோசனமாக இருக்கும். 4 இமாம்களுடைய கருத்தும் தொகுக்கப்பட்டிருக்குது. அந்த 4 மதுஹபுடைய அறிஞர்களுடைய கருத்துக்களையும் நீங்கள் கட்டாயம் உங்களோட கைகளில் நோட்ஸாக வச்சுக்கொள்ளணும் இன்ஷா அல்லாஹ். அது இப்போ எனக்கு விளக்கப்படுத்த நேரம் இல்லை. எனக்கு 10:15க்கு முடிக்க சொன்ன டைம் 10:20 ஆகிட்டுது. அப்போ அந்த நோட்ஸை நான் உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் பிரிண்ட் பண்ணி தந்துடுறேன். இதான்
இப்போ வஹிதான் இஸ்லாத்தில் அடிப்படைன்றதுல தெளிவாக இருந்து கொள்ளுங்க. ஃபஸ்ட்டு வஹி மாற்றப்படும் என்றதுல அதுக்குரிய ஆதாரங்கள் நம்மகிட்ட தெளிவாக இருக்கணும். மாற்றப்பட்ட வஹி செய்திகளை திருத்தி கொண்டிருக்கும் ஒரு சமுதாயம், ஒரு கூட்டம் இருக்கும், அதுதான் சத்தியத்தில் இருக்கும்ன்றதை தெரிஞ்சு கொள்ளணும். இஸ்லாம் என்ற இந்த வஹி செய்தியை நபிக்கு கூட அல்லாஹ் அதிகாரம் கொடுக்கல மாத்துறதுக்கு. அப்போ நபி அல்லாதவர்களுக்கு அந்த அதிகாரம் கிடையவே கிடையாது. அப்படி மாத்துறதாக இருந்தால் அவங்க அல்லாஹ்வுடைய அதிகாரத்தில் தலையிடுறாங்க. எனவே அதை அல்லாஹ் ஒருபோதும் ஒத்துக்கொள்ள மாட்டான்ன்றதுல நாங்கள் தெளிவாக இருக்கணும். அடுத்தது இந்த சஹாபாக்களை பின்பற்றுறது, சஹாபாக்களுடைய கருத்துக்கள் மார்க்க ஆதாரம்ன்றது, அடுத்தது இமாம்களுடைய இஜ்திஹாதுகள் மார்க்க ஆதாரம்ன்றது எல்லாம் இஸ்லாத்திற்கு அப்பாற்பட்ட சிந்தனைகள். எந்த மனிதனுடைய கருத்துக்களையும் ஏற்றுக்கொள்றதும் புறக்கணிக்கிறதும் இருக்கும். ஏற்றுக்கொள்ளக்கூடியது குர்ஆன் சுன்னா அடிப்படையில் ஆதாரத்தோடு இருந்தால் ஏற்றுக்கொள்வோம். குர்ஆன் சுன்னா அடிப்படையில் இல்லாத செய்திகளாக அவங்களோட சொந்த கருத்துக்களாக இருந்தால் தூக்கி போட்டு போவோம். அதைத்தான் இமாம்களும் இந்த சமுதாயத்திற்கு அறிவுரையாக சொல்லிட்டு போனாங்க. எந்த மதுஹபுடைய இமாம்களும் தங்கட கருத்து தான் மார்க்க ஆதாரம் என்று சொன்னதும் இல்லை, அதை பின்பற்றுங்கன்னு சொன்னதும் இல்லை. அதை பின்பற்றிராதீங்க, ஆதாரம் தெரியாமல் பின்பற்றுறது ஹராம் என்று கூட ஃபத்வா கொடுத்துட்டு போனாங்க. அதெல்லாம் நீங்கள் இன்ஷா அல்லாஹ் கையில் எடுத்துக்கொள்ளலாம். அடுத்த தலைப்பில் இன்ஷா அல்லாஹ் இன்னும் சில மேலதிக தகவல்கள் இருக்குது, அதை நாங்கள் மற்ற தலைப்பில் பார்ப்போம். இப்போ நாங்கள் இந்த தலைப்பை முடிச்சுக்கொள்வோம் இன்ஷா அல்லாஹ். வஹிதான் மார்க்கத்தில் அடிப்படைன்றதில் தெளிவாக இருந்து கொள்ளுங்க. ஆதாரங்கள் வசனங்களோட ஹதீஸ்கள் எண்களோட தான் போட்டு வச்சிருக்குது. பிரிண்டாக நாம் இன்ஷா அல்லாஹ் கையில் கொடுத்துருவோம். ஓகே, ஜஸாக்கல்லாஹ் ஹைர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.